Please turn your Bibles with me to Psalm 40 and verse 17. உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதத்தினுடைய 17வது வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். I am poor and needy, yet the Lord thinketh upon me. Thou art my help and my deliverer. Make no tarrying, O my God. நான் சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். I am poor and needy, yet the Lord thinks upon me. நான் சிறுமையும் எளிமையானவனாய் இருக்கிறேன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். If you read the introductory line about this psalm, it is clearly written that it was a psalm of David whom he gave to the musician to set music to this psalm. இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்ப பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதிலே முன்னுரையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் கவனிக்கிற பொழுது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதுடைய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In all probability, this psalm must have been written after David was ordained king and he sat on the throne. இந்த தாவீது ராஜாவாக மாறி அவன் சிங்காசனத்திலே உட்கார்ந்ததற்கு பின்பாகத்தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும், பாடப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். When I consider that, I am really surprised to know that David, after becoming a king, on sitting on the throne, he says, I am poor and needy. இதை யோசித்து பார்க்கிற பொழுது தாவீது ராஜாவாக மாறி அவன் அரண்மனையிலே உட்கார்ந்து ஆளுகை செய்கிறவனாக இருக்கிற சமயத்திலே சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று அவன் சொல்லுகிறான். As a king, he would no wonder have had unlimited access to wealth and power. ஒரு தேசத்தினுடைய ராஜாவாக மாறி இருக்கிறதுனாலே அவனுக்கு அந்த தேசத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் அவனுக்கு சொந்தமாகிவிடும். அவன் உண்மையாகவே ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய்த்தான் இருக்க வேண்டும். But how could he declare that I am poor and needy? நான் சிறுமையும் எளிமையுமானவன், எனக்கு தேவைகள் இருக்கிறது என்று அவன் எப்படி அங்கே சொல்ல முடியும்? I in all humility believe when any person stands before the Lord of heaven and earth, we will all feel poor and wretched. நான் எல்லா தாழ்மையோடும் சொல்லுகிற காரியம் என்றால், தேவனாய கர்த்தருக்கு முன்பாக எந்த ஒரு மனிதன் நின்றாலும் அவன் உண்மையாகவே சிறுமையும் எளிமையுமானவன் தான். Hallelujah. Hallelujah. When we stand before the amazing glory and power and majesty of God, all that we own, all that we take pride about will look like a poor man's things. ஆண்டவராகிய தேவனுடைய மகத்துவத்துக்கு முன்பாக, அவருடைய மகிமைக்கு முன்பாக, அவருடைய பிரகாசத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய எந்த மனிதனாலும், அவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், தேவனுக்கு முன்பாக அவையெல்லாம் ஒரு ஏழைக்குரிய காரியமாகவே பார்க்கப்படும். Amen. Amen. When we compare with God, தேவனோடு நம்மை ஒப்பு நோக்குகிற பொழுது our talents are very poor. நமக்கு இருக்கக்கூடிய தாளந்துகள் மிக மிக குறைவானவை. When we compare with God, our treasures are just poor. நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை நினைத்து பார்ப்போமானால் தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லை. When we compare with God's wisdom, our thinking is poor. தேவனுடைய அவருடைய ஞானத்துக்கு முன்பாக நம்முடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் வைத்தால் அது ஒன்றுமே இல்லை. When we stand before God, our trust in Him and our faith is very poor. ஆண்டவருக்கு முன்பாக நின்று நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற வேளையிலே அந்த விசுவாசம் கூட அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. When we stand before God's purity, holiness and amazing nature, our temperament and our character is very poor. ஆண்டவருக்கு முன்பாக நின்று அவருடைய பரிசுத்தத்தை குறித்து நோக்கி பார்க்கிற பொழுது அவருடைய எல்லா காரியங்களோடு நம்முடைய காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். When we compare ourselves with God's unending unlimited time frame, our time on earth
is very, very poor. தேவனுக்கு முன்பாக இருக்கிற காலங்களோடு நம்முடைய காலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த காலங்கள் ஒன்றுமே இல்லாமல் தான் போகிறது. Amen. ஆமென். When Isaiah beheld the glory of God, ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய மகிமையை ஆலயத்திலே கண்ட வேளையிலே he said, I am a wretched man. அவன் சொன்னான், நான் அதமானேன் என்று அவன் சொல்லுகிறான். My righteousness is nothing but rags. என்னுடைய நீதி ஒரு அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறான். When Moses stood at the mount of God and beheld the glory of God, அங்கே மலையிலே தேவனுக்கு முன்பாக தேவனுடைய மகிமையை காணுகிற விதத்திலே அந்த மோசே நின்ற வேளையிலே the highly qualified and educated Moses in Egypt began to declare, Lord, I don't know even how to speak. எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களும் கற்று தேர்ந்த வாக்கிலே வல்லவனாய் இருந்த மோசே சொல்லுகிறான், எனக்கு பேசவே தெரியாது என்று சொல்லுகிறான். That is the glory of God. அதுதான் தேவனுடைய மகிமை. When we behold the glory of God, நீங்கள் தேவனுடைய மகிமையை காணுகிற பொழுது we will only see ourselves as poor and needy. அவருக்கு முன்பாக நாம் தேவை உள்ளவர்களும் எளியவர்களும் ஏழ்மையானவர்களுமாய் இருக்கிறோம். Praise be to God. கர்த்தருடைய நாமம் But the மகிமைப்படுவதாக. amazing thing is, ஆனால் இங்கே ஆச்சரியம் என்னவென்றால், though we may be poor and needy, நாம் சிறுமையும் எளிமையும் தேவை உள்ள ஜனங்களாய் இருந்தாலுமே கூட the Bible says God is thinking of us. தேவன் நம்மேலே நினைவாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. ஹalleluya. இங்க எத்தனை பேர் எளிமையும் சிறுமையுமானவர்கள் வரலையா சொல்லுங்க. ஹalleluya. The amazing thing is God is thinking about us. நம்மை குறித்து தான் தேவன் நினைவுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Just to know that God is thinking of me is an amazing thing. தேவனாகிய கர்த்தர் என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்ற எண்ணமே நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்குகிறது. You must understand that when God is thinking of us, it is not a small affair. ஆண்டவராகிய தேவன் நம்மை குறித்து நினைத்துக் கொண்டு இருப்பாரானால் அது ஒரு சிறிய காரியம் அல்ல. In Jeremiah 29:11, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனத்திலே the Lord declares, for I know the thoughts that I have toward you, says the Lord. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says, I'm thinking so you can have an expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தரும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைவாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். If God thinks about us, be rest assured he will take us to our expected end. ஆண்டவராகிய தேவன் நம்மேலே நினைவாய் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாகவே நம்பலாம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். If God thinks about us, his blessings will follow those thoughts. ஆண்டவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறவராய் இருக்கிறபடியினாலே அவருடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமே நமக்கு அருள் செய்வார். In Psalm 115 verse 12, the Bible declares, 115ஆம் சங்கீதத்துடைய 12ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, the Lord is mindful of us, he will bless us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். So if God is thinking of me who is a poor and needy man, you can be rest assured that thought itself will bring blessings on us. சிறுமையும் எளிமையுமான என்னை கர்த்தர் நினைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த காரியமே தேவனாகிய கர்த்தர் எனக்கு சகலத்தை நன்மையாய் முடியப்படுவார் என்று நம்ப தகுந்த விசுவாசத்தை எனக்குள்ளே உண்டாக்கும். This morning I am going to speak about 7 blessings that come on the poor and needy about whom God is thinking. ஆண்டவராகிய தேவன் நினைத்திருக்கிற இந்த சிறுமையும் எளிமையும் ஆனவனுக்கு தேவன் செய்கிற 7 காரியங்களை குறித்து இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு பேச போகிறேன். Very quickly we are going to go thought by thought. நாம் விரைவாக ஒவ்வொரு குறிப்பாக நாம் பார்க்க போகிறோம். Turn your Bibles with me to 1 Samuel chapter 2 and verse 8. 1 சாமுவேலுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை பாருங்கள். The Bible declares, he raiseth up the poor out of the dust and lifteth up the beggar from the dunghill. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். One more time, let me read it. நான் மீண்டும் ஒரு முறை அதை வாசிக்க விரும்புகிறேன். He raiseth up the poor out of the dust and lifteth up the beggar from the dunghill. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். I am poor and needy, but the Lord is thinking of me. நான் உண்மையாகவே சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறேன், ஆனால் கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். How does the Lord think about me? ஆண்டவர் என்னை குறித்து சிந்திக்கிற வேளையிலே நினைக்கிற வேளையிலே அவர் எப்படி அதை நினைக்கிறார்? Number 1, முதலாவது, when God is thinking of me, he is thinking of lifting me up.
ஆண்டவராகிய தேவன் என்னை குறித்து நினைக்கிற பொழுது என்னை உயர்த்தும்படி என் மேல் நினைவாயிருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Lord lifts the poor. கர்த்தர் எளியவனை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். Nobody like our God can lift a poor man up. ஒரு ஏழையை, ஒரு எளியவனை நம்முடைய தேவன் உயர்த்துவதை போல யாரும் உயர்த்தி விட முடியாது. When we notice a poor man on the street, we are moved with compassion for him and we try to throw in a few coins into his box. நாம் தெருவிலே போகிற பொழுது ஒரு பிச்சை எடுக்கிறவனையோ ஒரு ஏழையோ காண்கிற பொழுது அவருடைய நிலையை குறித்து பரிதாபப்பட்டு நம்மிடத்திலே இருக்கிற சில்லறை காசுகளில் சிலவற்றை அவனுக்கு கொடுத்து விடுகிறோம். But what we may be unable to do is we may not have the thoughts to lift him up. ஆனால் அவனை அவனுடைய வாழ்க்கையில உயர்த்தி விடுவோம் என்று சொல்லுகிற அந்த காரியம் நம்மாலே முடியாது, நம்மால் அதை செய்யவும் கூடாது. But when the Lord thinks upon a poor man, ஆண்டவராகிய தேவன் ஒரு எளியவனை குறித்து நினைக்கிற பொழுது he has thoughts to lift him up. அவனை உயர்த்தும்படியான நினைவுகளை அவர் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. If you go and analyze the thoughts of a poor man, நீங்கள் ஒரு ஏழையினுடைய எண்ணங்களை குறித்து சிந்தித்து பார்ப்பீர்களானால் he always thinks low about himself. அவன் பொதுவாகவே தன்னை குறித்த தாழ்மையான எண்ணமுடையவனாய்த்தான் இருப்பான். He sits in a lonely place, அவன் உட்காருகிற இடத்தை பாருங்கள், அவன் தனிமையான ஒரு இடத்தில் a உட்கார்ந்திருப்பான். lowly place. ஒரு தாழ்மையான இடத்தில் உட்கார்ந்திருப்பான். His words will be very lowly. அவனுடைய வார்த்தைகளை கவனித்து பார்த்தா அந்த வார்த்தை எளிமையான வார்த்தைகளா இருக்கும். His thoughts will be lowly. அவனுடைய எண்ணங்கள் முதல் கொண்டு அது ஏழைக்குரிய எண்ணங்களாகவே இருக்கும். His dreams will be lowly. அவன் காண்கிற கனவு கூட தாழ்மை உள்ள கனவுகளாகவே இருக்கும். His expectations will be lowly. அவனுடைய எதிர்பார்ப்புகள் கூட அதிகமாக இருக்காது, மிகவும் குறைந்தபட்சமாக இருக்கும். Nothing high you can find in the inventory of a poor man. ஒரு ஏழையினுடைய காரியங்களை கவனித்து பார்த்தால் உயர்வான சிந்தனையோ உயர்வான காரியங்களோ அங்கே காணப்படுகிறது இல்லை. Because you know he can never attain unto it. காரணம் என்ன? இந்த காரியங்கள் தனக்கு சாத்தியமாகாது என்ற எண்ணத்தின் நிமித்தமாக அவன் அதை குறுக்கிக் கொள்கிறான். He always finds himself unworthy, always wanting. அவன் எப்பொழுதும் தேவை உள்ளவனாக தனக்கு இதுதான் விதிக்கப்பட்ட நிலை என்று உணர்ந்து கொண்ட ஒரு மனிதனை போல தான் இருக்கிறான். Always feels unworthy about himself. தன்னை குறித்து தான் ஒரு காரியத்தை செய்ய தகுதியற்றவனாகவே தன்னை நினைத்துக் கொள்கிறான். That is exactly how David thought about himself. இந்த தாவீது தன்னை குறித்து சிந்தித்த வேளை இப்படித்தான் அவன் சிந்தித்தான். In 1 Samuel chapter 18, 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திலே the tides turned in favor of David. இந்த காரியங்கள் எல்லாம் தாவீதுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறது. David had just won a victory over the giant Goliath. இந்த கோலியாத் என்கிறவனை கொலை செய்து அவனை யுத்தத்திலே ஜெயித்து இப்பொழுது ஜெயம் எடுத்தவனாக தாவீது நிற்கிறான். The king had promised the winner his own daughter for marriage. அப்பொழுது ராஜா சொல்லி இருந்தான், இப்படி செய்கிறவனுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன். So now the daughter of the king is offered to David. இப்பொழுது ராஜாவுடைய மகள் தாவீதுக்கு பெண்ணாக கொடுக்கப்படுகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். Look at verse 23. நீங்கள் 23வது வசனத்தை பாருங்கள். Verse 22, when Saul told his servants that he is willing to give his daughter, 22வது வசனத்திலே ராஜா தம்முடைய மகளை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிற பொழுது in verse 23, 23வது வசனத்திலே David said, தாவீது சொல்கிறார், do you think it is a light thing to be the king's son-in-law, seeing that I am a poor man and lightly esteemed? 23வது வசனத்திலே அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா, நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். I am lightly esteemed. I cannot go and marry the king's daughter. ராஜாவுடைய மகளை திருமணம் பண்ணுற தகுதி எனக்கு இல்லை என்று அவன் சொல்லுகிறான். Even when the king is offering, he says, I am not worthy. ராஜாவே அதை அவனுக்கு கொடுத்தாலும் கூட அதற்கான தகுதி எனக்கு இல்லை என்று தாவீது சொல்லுகிறான். Why? ஏன்? He says, I am a poor man. நான் யார்? நான் சிறியவனும் எளிமை உள்ளவனுமாய் இருக்கிறேன். If you come to verse 18, நீங்கள் 1 சாமுவேல் 18:18 பார்ப்பீர்களானால் the same David says again to Saul, who am I? What is my life or my father's family in Israel that I should become the son-in-law of the king? அதற்கு தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம்,
இஸ்ரவேல்ல என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றார். In other words, இன்னொரு வார்த்தையில he சொன்னா, said, I am not worthy to even get married. அவன் இன்னொரு வார்த்தையில சொன்னா, கல்யாணம் பண்றதுக்குள்ள தகுதியே எனக்கு இல்லை என்று அவன் சொல்லுகிறான். Because he was poor. காரணம் என்ன? நான் ஏழையானவன். See, these days, poor bridegrooms have the boldness to get married. இந்த காலத்துல மாப்பிள்ளைங்க ஏழையா இருந்தாலும் தைரியமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. Because they believe in the riches of the bride's family. காரணம் என்ன? அந்த பெண்ணுடைய பகுதியில வசதியா இருக்கிறதுனால அங்க இருந்து ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக திருமணம் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல தைரியம் கொள்றாங்க. பெண்ணு வீட்டுல நல்லா இருக்காங்க, நம்ம பரவாயில்ல, நம்ம வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க ரொம்ப தைரியமா. ஆனா those days it was not so. ஆனால் அன்றைக்கு இந்த வேதாகம காலத்திலே அப்படி இருக்கவில்லை. If a man has to get married to a woman, the man has to give dowry. ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஆண் தான் அந்த பெண்ணுக்கான பரிசு பணத்தை கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். People who say we have to follow the Bible, if you follow this, how nice it will be. வேதத்தை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வேதம் சொல்லுகிற இந்த காரியங்களை பின்பற்றினால் எவ்வளவு நலமாக இருக்கும். If you go to the life of Abraham, Abraham gave, Rebekah for his daughter, he gave lot of wealth. நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள வந்த அந்த ரெபெக்காளுக்கு அவன் வெகுமதியை கொடுத்தான். I am saying this even in the case of David it was so. இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலும் இப்படி காரியங்கள் நடக்கிறது. 1 Samuel 18:25 if you read, நீங்கள் 1 சாமுவேல் 18:25 படித்தால் English it is very clear. ஆங்கிலத்திலே மிக தெளிவாக இருக்கிறது. Saul said, thus shall he say to David, the king desireth not any dowry. அங்கே சவுல் சொல்லுகிறார், அந்த ராஜா வரதட்சணையை விரும்பாமல், பரிசத்தைன்னு போட்டிருக்கார், பரிசத்தை விரும்பாமல், டவுரின்னு அர்த்தம். He says, okay, I know you are very poor. அங்கே அவன் என்ன சொல்லுகிறான்? நீ ஏழை ஆனவன் என்று நான் அறிவேன். Therefore I don't expect any dowry from you. ஆகவே உன்னிடத்திலிருந்து இந்த பரிசு பணத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. So what I need is 100 lives of Philistines. ஆகவே எனக்கு வேண்டியதெல்லாம் 100 பெலிஸ்தர்களை கொல்ல வேண்டும். And David killed 100 Philistines so he could actually marry the king's daughter. இந்த ராஜாவுடைய பெண்ணை திருமணம் செய்வதற்காக இந்த பெலிஸ்தருடைய காரியத்திலே பெலிஸ்தரை கொலை செய்தான் இந்த தாவீது. Stunning. That was the kind of dowry he gave. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ராஜா விரும்பி அவனை சிக்க வைப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்தான். See, that means David realizes I am not worthy to get into the king's family. ராஜாவுடைய குடும்பத்தோடு இணைந்து கொள்வதற்கான தகுதி எனக்கு இல்லை என்பது தாவீதுடைய எண்ணம். I don't have the money. என்னிடத்திலே பணம் இல்லை. My family does not have the money. என்னுடைய குடும்பத்தாரிடத்திலும் பணம் இல்லை. I cannot proceed with this. நான் இந்த காரியத்தை தொடர்ந்து முயற்சி செய்வதற்கு எந்த வழியும் இல்லை. That is how David's life started. அப்படித்தான் இந்த தாவீதுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. Poor man. அவன் எளியவனாய் இருந்தான். But he was in the hand of God. ஆனால் அவனோ தேவனுடைய கரத்திலே இருந்தான். What is the result? அதனுடைய முடிவு என்ன? If you see his end, அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நீங்கள் கவனித்து பார்த்தால் 1 Chronicles 29 verse 28. 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனம். And David died in a good age, full of days, riches and honor. அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான். What a glorious end. அவனுடைய முடிவு எவ்வளவு மேன்மையான முடிவாய் இருந்தது. David, how did you start? தாவீதே, உம்முடைய வாழ்க்கையை நீர் எப்படி ஆரம்பித்தீர்? I did not even have money to commemorate my wedding. என்னுடைய திருமணத்தை செய்து கொள்வதற்கு கூட என்னிடத்திலே பணம் இருக்கவில்லை. I was a poor man. நான் எளிமையானவனாக இருந்தேன். But God is the one who lifted me up. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ என்னை உயர்த்துகிறவராக இருந்தார். Hallelujah. Hallelujah. Lifted him to a man of great riches and honor. அவனை திரளான ஐஸ்வர்யவானாய் மாற்றின தேவனாக நம்முடைய தேவன் இருந்தார். This morning you may be here as a person who is standing before a challenge. இன்றைக்கு ஒரு சவாலுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனாக நீங்கள் நிற்கலாம்.
இருக்கலாம். A great need is before you. உங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய தேவை இருந்து கொண்டிருக்கலாம். And sometimes it can come your way. அது உங்களுடைய வழியிலே வரதா இருக்கலாம். An opportunity is knocking your doorstep. ஒருவேளை ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்கள் கதவை தட்டுகிறதா இருக்கலாம். But you are telling in your heart, ஆனால் உங்கள் இருதயத்திலே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? I am unable. இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது. My hand is not strong. என்னுடைய கையிலே அதற்கான பலன் இல்லை. I don't have what it takes. இதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு எனக்கு திறன் இல்லை. I am not capable. இதை செய்வதற்கான தகுதியும் எனக்கு இல்லை. I am poor. நான் எளிமையானவன். I am weak. நான் உண்மையாகவே பலவீனன். I am standing so empty handed before this challenge. இந்த சவாலுக்கு முன்பாக வெறுங்கையனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். God is telling you, my brother, sister, அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இந்த காலைவேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறார், He is the one who lifts up the poor man from the dunghill. ஆண்டவராகிய தேவன் குப்பையில் இருந்து எளியவனை உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். Hallelujah. Hallelujah. He lifts the poor out of the dust. ஆண்டவராகிய தேவன் குப்பையில் இருந்து உயர்த்துகிற தேவன். He lifts that beggar out of the dunghill. ஆண்டவராகிய தேவன் அந்த எளியவனை குப்பை மேட்டில் இருந்து உயர்த்துகிற தேவன். The Lord is thinking of you. அந்த தேவனாகிய கர்த்தர் தான் உங்கள் பேரிலே நினைவாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He knows that you are poor. ஆண்டவராகிய தேவனுக்கு நீங்கள் எளிமையானவர்கள் என்பது தெரியும். He knows that you are needy. நீங்கள் தேவையோடு இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். But He has good thoughts for you. ஆனால் உங்கள் மேலே நல்ல நினைவுகளை அவர் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. What does He do? அவர் என்ன செய்கிறார்? Number one, முதலாவது, He lifts the poor. கர்த்தர் எளியவனை உயர்த்துகிறார். Hallelujah. Hallelujah. The same God who lifted David is alive today. தாவீதை உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராகவே How இருக்கிறார். many of you believe that this எத்தனை morning? பேர் இந்த காலைவேளையில அதை விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. The first thing that God does is He lifts the poor. முதலாவது தேவன் செய்கிற காரியம் என்ன? அவர் எளியவனை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். Number two, இரண்டாவது காரியத்தை Psalm கவனியுங்கள். 140 verse 12. சங்கீதங்களின் புத்தகம் 140 சங்கீதத்தினுடைய 12வது வசனம். I know that the Lord will maintain the cause of the afflicted and the right of the poor. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். Thought number two, இரண்டாவது காரியத்தை கவனிப்போம். our Lord will be the lawyer for the poor. நம்முடைய கர்த்தர் எளியவனுக்காக வழக்காடுகிறவர். Hallelujah. Hallelujah. He is the lawyer for the poor. நம்முடைய காரியத்திற்காக வழக்காடுகிறவர் நம்முடைய தேவன். Generally speaking, the Bible says the poor man's wisdom is despised. பொதுவாக வேதம் சொல்லுகிற வேளையிலே ஏழையினுடைய ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது என்று சொல்லுகிறது. In the same way, his rights, his justice, his judgment is also despised. அதே போலதான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம், அவனுக்கு நியாயமாய் சேர வேண்டிய காரியங்கள் சேராமலே தடுக்கப்படுகிறது. The Bible says even the judgment seats are filled with corruption. வேதம் சொல்லுகிற பொழுது நியாயஸ்தலங்களிலேயே அநீதி இருக்கிறதை குறித்து பேசுகிறது. Judges sit there and get bribes from whoever could afford more money to pay to the judge unlawfully. The law is turned in their favor. நீதிபதியாக உட்கார்ந்திருக்கிறவர்கள் அவர்கள் நீதியை புரட்டும்படி யார் அதிகமாக லஞ்சம் கொடுக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நியாயம் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். It was not only then, it is even now today. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது. Our judgment seats are corrupted with money. இன்றைக்கு உள்ள நியாயாதிபதிகளுடைய ஆசனங்கள் அவை இன்றைக்கு ஊழலால் மறிந்திருக்கிறது. So poor people don't get justice. இதனாலே ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் கிடைப்பதில்லை. And the rich people always get away from even serious crimes. அதனாலே இந்த ஐஸ்வர்யவான்கள் செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் பாரதூரமான குற்றங்களை செய்தாலும் கூட அவர்களுடைய செல்வாக்கினாலே தப்பி விடுகிறார்கள். But the Lord says, I know the plight of the poor people. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், எளியவனுடைய நிலை என்னதென்று நான் அறிவேன். So therefore I will come down and maintain the cause of the afflicted and maintain or take up the rights of the poor. ஆகவே நான் இறங்கி வந்து இந்த ஏழைக்காகவும் இந்த எளியவனுக்காகவும் வழக்காடி அவனுடைய நியாயத்தை நான் நிலைநிறுத்துவேன். Hallelujah. Hallelujah. This morning some of you may be sitting here in a lawsuit.
இன்றைக்கு ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சிலர் ஏதோ ஒரு வழக்கை சந்திக்கிற ஒரு நிலையில் இருக்கலாம். The person opposite to you may be moving with great power and money. அங்கே இருக்கிற உங்களுக்கு எதிராளியாக இருக்கக்கூடியவர் நல்ல செல்வந்தராக இருக்கலாம். And you are not able to match him, and he is always subverting the law in his favor by using his money power. அவரோடு கூட நீங்கள் ஒப்பிட முடியாதவர்களாக, அவருடைய பணபலத்திற்கு எதிர் நிற்க கூடாதவர்களாக, அவர் தன்னுடைய பணத்தையும் செல்வாக்கையும் பாவித்து உங்களுக்கு எதிராக காரியங்களை திசை திருப்ப வல்லவராகவும் இருக்கலாம். But God is telling this morning, ஆனால் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறார், there is a judge above heaven and earth who will maintain the cause of the poor. வானத்துக்கும் பூமிக்கும் நியாயம் செய்கிறதான தேவனாகிய கர்த்தர் ஒருவர் சர்வ லோகத்தினுடைய நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிறார். அவர் எளியவனுக்கு நியாயம் செய்வார். Hallelujah. Hallelujah. Has he done that in the word of God? ஏற்கனவே செய்திருக்கிறாரா? If you read the word of God, you will see that he has done it over and over again. நீங்கள் வேத புத்தகத்தை படிப்பீர்களானால் வேதாகமம் திரும்ப திரும்ப எளியவனுடைய வழக்கை விசாரித்த தேவனை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். There is an amazing incident in 2 Samuel chapter 12. 2 சாமுவேலுடைய புத்தகம் 12வது அதிகாரத்திலே ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்படுகிறது. We know the story of David. இங்கே தாவீதுடைய சம்பவம் கதை உங்களுக்கு தெரியும். There was a time when this man was very poor. இந்த தாவீது ஏழையாக இருந்த ஒரு காலம் இருந்தது. But then he became a king. அதற்கு பின்பாக அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். And now he rose in power and wealth. இப்பொழுது அவன் அதிகாரத்திலும் அதேபோல ஐஸ்வரியத்திலும் பெரியவனாய் வருகிறான். Now in the height of his power and wealth he made a grievous sin. இந்த அதிகாரமும் பணமும் அவனுடைய கையிலே வரும் பொழுது அவன் ஒரு பாரதூரமான பாவத்தை செய்கிறான். The nation has gone out for war. இந்த தேசம் இன்னொரு தேசத்தோடு யுத்தத்துக்கு போய்விட்டது. But the king is staying in the palace. ஆனால் ராஜாவோ தன்னுடைய அரண்மனையிலேயே தங்கி இருக்கிறான். In the evening he is walking up the balcony. சாயங்கால வேளையிலே அவன் மாடியிலே உலாவுகிறான். And when he looks down, he saw one of his soldiers' wife, Uriah's wife Bathsheba, taking bath. அந்த வேளையிலே அவன் தன்னுடைய கீழே சேவகனாய் பணிபுரிகிற அந்த உரியாவினுடைய மனைவியானவள் குளித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். And then he forcibly takes her to be his wife. அவளை பலவந்தப்படுத்தி தனக்கு மனைவியாக்கிக் கொள்கிறான். Uriah, a simple soldier, he put him in such a fix that he concocted his entire scheme to kill this innocent man in the course of war. இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த உரியாவை யுத்தத்திலே முன்னிறுத்தி அவன் ஒரு திட்டத்தை போட்டு இந்த யுத்தத்திலே இந்த உரியா மாண்டு போகும்படி செய்து விட்டான். When this whole episode was over, இந்த முழு காரியமும் நடந்து முடிந்த பின்பதாக not one in the country had the guts to come and question the king. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செய்த அந்த ராஜாவை எதிர்த்து கேள்வி கேட்க அந்த தேசத்திலே ஒருவனுக்கும் தைரியம் இருக்கவில்லை. All his servants in his house know what David has done. தாவீதுடைய ஊழியக்காரர்களுக்கு தாவீது செய்த இந்த குற்றத்தை நன்றாய் அறிந்திருந்தார்கள். The Uriah's family knew, Bathsheba's family knew, not one person lifted their voice. உரியாவினுடைய குடும்பத்தாருக்கு அது தெரியும், அந்த பத்சேபாளுடைய குடும்பத்தாருக்கும் அது தெரியும். அவர்களில் ஒருவராகிலும் ராஜாவிடத்திலே வந்து கேட்க துணியவில்லை. Even the captain of the host knew it, but no soldier, no comrade stood up to ask the king. அந்த படைக்கு தளபதியாய் இருந்தவனுக்கும் அது தெரியும். அவன் அந்த ஸ்தானத்தில் இருந்து கூட அவன் ராஜாவிடத்தில் இந்த காரியத்தை குறித்து கேள்வி கேட்கவில்லை. Why? ஏன்? David is a man of power and wealth. இப்பொழுது தாவீது பணபலம் உள்ளவனாகவும் அதிகாரம் உள்ளவனாகவும் மாறிவிட்டான். Who can challenge him? ஆகவே அவனுக்கு முன்பாக சவால் விட்டு இந்த கேள்வியை கேட்கத்தக்கவன் யார்? Now David was comfortable in this scenario. இந்த காரியத்தை செய்த பிறகு தாவீது அமைதி உள்ளவராக இருக்கிறார். Oh, he thinks, wow, I've settled the matter. Nobody has the guts to talk against this. I am finally settled and the matter is laid to rest. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனைக்கு எதிராக ஒருவராலும் குரல் கொடுக்க முடியல. இந்த காரியம் நடந்தது யாருக்கும் தெரியல. நான் எப்படியோ அதை மூடி மறைச்சிட்டேன்னு அவர் நினைக்கிறார். One morning the calling bell is ringing. ஒரு நாள் காலையில் பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. There is a man standing there, prophet Nathan. அங்கே நாத்தான் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி வாசல்ல நிற்கிறார். He says, I have come to tell a story to you. அவன் வந்து சொல்லுகிறான், தாவீதே உம்மிடத்திலே ஒரு கதை சொல்லும்படி நான் வந்திருக்கிறேன். He comes inside. உள்ளே வர்றான்.
And then he starts with the story, that's what we read in 2 Samuel 12 verse 1 onwards. நாம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் படிக்கிறதிலே தான் அந்த கதை வருகிறது. He says there were two men in a city, one was a poor man and the other was a rich man. அவன் சொல்லுகிறான், ஒரு பட்டணத்திலே 2 மனுஷர் இருந்தார், ஒருவன் ஐஸ்வரியவான், மற்றவன் தரித்திரன். The rich man was very wealthy in a great number of flocks. ஐஸ்வரியவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. But for the poor man he had only one small lamb. ஆனால் தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. And he loved it so much and the children were playing with him, it was part of his life. அந்த ஆடானது அவன் பிள்ளைகளோட வளர்ந்தது, அவனுடைய பாத்திரத்திலே குடித்தது, அவன் மடியிலே படுத்துக்கொண்டு செல்ல ஆடாக இருந்தது. And Nathan says there was once a traveler who came to the rich man's house. இந்த நாத்தான் கதையை தொடர்ந்து சொல்லும் பொழுது, இந்த ஐஸ்வரியவானிடத்திலே ஒரு வழிப்போக்கன் ஒரு நாள் வருகிறான். And he says the rich man, instead of taking one of his own lambs, he took that one little lamb from his neighbor, the poor man, and killed it, dressed it and cooked it for the stranger. இந்த ஐஸ்வரியவான் தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதிடாமல் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து தன்னிடத்தில் வந்த அந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான். When David heard this, தாவீது இந்த காரியத்தை கேட்ட பொழுது, he says the man who did this must die. அவன் சொல்கிறான், இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவான். Nathan says that man is none other but you. இப்பொழுது நாத்தான் சொல்கிறான், அது வேற யாரும் இல்லப்பா, நீதான் அந்த மனுஷன். He was totally stunned. இப்பொழுது தாவீதுக்கு அதிர்ச்சி ஆகிறது. Nobody asked me a question about this. இந்த காரியத்தை குறித்து இது நாள் வரையிலே யாரும் என்னிடத்தில் ஒரு கேள்வியும் கேட்டதில்லை. Nobody questioned me. என்னிடத்தில் கேள்வி கேட்க ஒருவனுக்கு துணிச்சல் இருந்ததில்லை. Nobody interrogated me. இந்த காரியத்தை குறித்து நீ ஏன் இப்படி செய்தாய் என்று யாரும் என்னிடத்தில் கேட்கவில்லை. Nobody took anybody's side and came against me. யாரோ ஒருவருக்கு பாதிக்கப்பட்டார்களே, அந்த பாதிக்கப்பட்ட நபர் சாராக நாங்கள் உம்மிடத்தில் நியாயம் கேட்கிறோம் யாரும் எனக்கு முன்பாய் வரவில்லை. But God was telling him, when everybody's mouth is shut, I will raise up the cause of the poor. அங்கேதான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், எல்லோரும் மௌனமாய் இருக்கிற அந்த வேளையிலே எளியவனுடைய நியாயத்தை விசாரிக்கும்படி வழக்காடுகிற தேவனாகிய கர்த்தராகிய நான் இங்கே தான் இருக்கிறேன். Hallelujah. If you read that chapter, நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதையும் படிப்பீர்களானால், God did not lessen or minimize the effect or the punishment on David just because he was a king. ராஜாவாக தாவீது மாறிவிட்டதன் காரணத்தினாலே அதற்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை தேவன் குறைக்கவே இல்லை. If you read verse 10, the Bible says, நீங்கள் அதிலே 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால் வேதம் சொல்கிறது, the sword shall never depart from your house. பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். In verse 12, 12ஆம் வசனத்திலே, you did it secretly, but I will do it before all Israel in plain daylight. நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லோருக்கும் முன்பதாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். This morning I want to declare a word to you. இன்றைய காலை வேளையில் உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். We serve a God who is thinking about the poor and the needy. ஆண்டவராகிய தேவனை குறித்து பேசுகிறோமே, அந்த தேவன் எளியவர்கள் மேலும் ஏழைகள் மேலும் நினைவாய் இருக்கிற கர்த்தர். And what will he do? அவர் நமக்காக என்ன செய்கிறார்? He will be a lawyer for the oppressed. அந்த எளிமையானவனுக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்காகவும் வழக்காடுகிறவர் நம்முடைய தேவன். Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்தலாம். Hallelujah. 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 When nobody takes up your cause, God will speak for a poor man. உங்களுக்காக யாரும் பேச முனையாத போது, முன்வராத போது உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. Hallelujah. When the courts of the world, when the judgment seats of the world are closed against you, the judgment seat of God in heaven is always open for you. இந்த உலகத்தினுடைய வழக்காடு மன்றங்களும் அதனுடைய நீதிமன்றங்களும் மூடப்பட்டிருக்கிற வேளையிலே உங்களுடைய நியாயத்தை அது கவனிக்காத பொழுது அதை குறித்து கேள்வி கேட்கிற ஒரு தேவன் நமக்காக உண்டு. He will surely repay. அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வார். He will surely repay. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். Hallelujah. Hallelujah. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன். Lord. Hallelujah.
I don't have to be afraid about the enemies who try to trample me because I am a poor man. நான் எளிமை உள்ளவனாய் இருக்கிறதுனாலே என்னை நசுக்க பார்க்கிற எதிரியை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. Because I have a God who is the supreme judge. எல்லோருக்கும் மேலான சர்வலோக நியாயாதிபதியாய் இருக்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. He will take up the cause of the poor man. அவர் எளியவனுடைய நியாயத்தை விசாரிக்கிற தேவன். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. What is the third thing that God will do for the poor? மூன்றாவது தேவனாகிய கர்த்தர் இந்த எளியவனுக்கு செய்கிற காரியம் என்ன? Psalm 34:6. சங்கீதங்களின் புத்தகம் 34:6. This poor man cried and the Lord heard him and saved him out of all his troubles. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். Number 3. மூன்றாவது, the Lord listens to the poor. கர்த்தர் எளியவனின் கூக்குரலை கேட்கிறவர். He listens to the poor. ஆண்டவராகிய தேவன் எளியவனுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Our God is a God who moves with compassion for poor people. நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ளவர். அவர் ஏழைகள் மேலே மனதுருக்கம் உள்ள தேவன். Even though he is the greatest of all, he is the Lord of lords and the King of kings, the poor man's voice is never despised before his glorious majesty. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் மகிமையின் மேல் மகிமை உள்ள தேவனுமாய் இருந்தாலுமே கூட அவருக்கு முன்பாக ஏழையினுடைய சத்தம் அசட்டை பண்ணப்படுகிறது இல்லை. See, when you go to a company and imagine there is a great general manager. நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அங்கே அந்த கம்பெனியுடைய GM உட்கார்ந்திருக்கிறான்னு வைங்க. And he will not be dealing with all the least workers directly. அந்த கம்பெனியினுடைய இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களோடும் கூட இந்த GM நேரடியான தொடர்பில் இருக்க மாட்டார். There will be so many intermediaries before this voice can reach the GM. அவருடைய இந்த அங்க கீழே இருக்கிற ஒருவனுடைய குரல் GM உடைய போகணும்னா அதுக்கு முன்பாக பல ஆபீசர்கள் வழியா போய் தான் அங்க போய் சேரும். The poor man can never cry out and the GM can will never respond to him directly. அந்த கீழ்நிலையிலே நிற்கிற ஒருவனுடைய சத்தத்துக்கு GM உடனடியாக வந்து பதில் சொல்ல போறதில்லை. Sometimes in some offices, from great officers will have a secretary. பெரிய பெரிய ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு செயலாளரை வைத்திருப்பார்கள். And if you make a phone call, நீங்கள் அவரிடத்துல ஒரு ஃபோன் போட்டீங்கன்னா you cannot talk to the GM directly. நீங்கள் அந்த ஆபீசருடைய GM இடத்துல நேரடியா பேச முடியாது. You cannot talk to the highest official directly. அங்கே இருக்கிற அந்த உயர் அதிகாரி இருக்கிறாரே அவரிடத்துல நேரடியா பேச முடியாது. You can only talk to the PA. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய உதவியாளரிடத்துல தான் நீங்க பேச முடியும். And the PA will say, அந்த உதவியாளர் என்ன சொல்லுவார்? just in case you are a poor man. நீங்க ஒரு ஏழையான மனிதர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். You know what he will say? அவர் என்ன சொல்லுவார்? Sir is sleeping. ஐயா தூங்கிட்டு இருக்காருங்க. Sir is in a meeting. ஐயா ஒரு கூட்டத்தில் இருக்காருங்க. Sir is busy now. ஐயா இப்ப ரொம்ப வேலையா இருக்காருங்க. Don't call us now, you call later. நீங்க இப்ப கூப்பிட வேண்டாங்க, அப்புறமா கூப்பிடுங்க. You will say, give me 1 minute, I will talk in. நீங்க கெஞ்சுவீங்க, ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு வச்சிரையா, ஒரே ஒரு நிமிஷம் கனெக்ஷன் கொடுங்கயா. He will say, tell me what you want to say, I will transfer the information to him. அவர் சொல்ல நீங்க என்கிட்ட சொல்லுப்பா, நான் அப்புறமா அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். Why? ஏன்? You are a poor man. காரணம் நீங்கள் எளிமையானவர்கள், ஏழை. But if you are a rich man, ஆனால் அதே ஆளாக நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவானா இருந்திருந்தா, if you are the prime minister, நீங்க ஒருவேளை இந்த தேசத்துடைய பிரதம மந்திரியா இருந்தா, if you call that office, நீங்க அவங்க ஃபோன் போட்டீங்கன்னு வைங்க, and the PA picks up the call, அங்கே உதவியாளர் அந்த ஃபோனை எடுத்தாருன்னா, if he knows that you are greater in authority, greater in wealth, greater in power, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது என்று அவர் உணர்வாரானால், he will even wake up the officer and say, someone is calling, come on, receive the call. அவர் தூங்கிட்டு இருக்கிற அந்த அதிகாரி, ஐயா எழும்புங்க, ஐயா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, சீக்கிரமா எழும்புங்க என்றார். ஏன்? காசு இருந்தா என்ன வரும்? கவனிப்பு வருங்க. காசு இருந்தா கவனிப்பு வரும். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? ஏழைக்கு செவி கொடுக்கிறார். ஆமென். He gives ear to a poor man's cry. அந்த ஏழையினுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். Hallelujah. Hallelujah. He will not say, you are not rich, you are very poor, come later. ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து, நீ ஐஸ்வர்யவான் இல்லப்பா,
நீ ரொம்ப ஏழையா இருக்க, இன்னைக்கு வேணா இன்னொரு நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டேன். He listens to the voice of a poor man. இந்த எளியவனுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். I am so encouraged by this when I read Mark chapter 10 and verse 46. நான் இந்த காரியங்களை படித்த பொழுது மார்க் 10ஆம் அதிகாரத்துடைய 46 வசனத்திலே உண்மையாகவே நான் உற்சாகப்பட்டேன். Jesus is walking on the street with a huge crowd following him. ஆண்டவராகிய தேவன் அங்கே தெருவிலே நடந்து போகிற வேளையிலே திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று வந்தார்கள். And there is one poor beggar on the street by the name of Bartimaeus. அங்க பர்திமேயு என்று சொல்லுகிற ஒரு குருடன் அங்கே வழி அருகிலே உட்கார்ந்திருக்கிறான். He is crying out to Jesus to come and heal him. அவன் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே என்னை குணமாக்கும் என்று கதறுகிறான். A very interesting verse is there. அங்கே ஒரு வசனத்தை கவனித்து பாருங்கள். In verse 48 if you read, நீங்கள் 48வது வசனத்தை பார்ப்பீர்களானால், many charged him that he should not make a noise, that he should hold his peace. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். எத்தனை பேர் அதட்டினாங்க? அவர்கிட்ட பேசுறான், அவரை கூப்பிட்டா அநேகர் நடுவில் பூந்துட்டு என்ன பண்றது? அமைதியா இருப்பா, தலைவர் போயிட்டு இருக்கார், நீ எல்லாம் என்ன பண்ணாத, இப்போ சத்தம் போடாத, அமைதியா. அநேகர், so many people gathered and said don't make noise. அநேகர் அந்த இடத்திலே அவனை சத்தம் போடாதிருக்கும்படி அதட்டுகிறார்கள். But the amazing thing is, ஆனால் இங்கே ஆச்சரியமான காரியம் என்ன? though many people tried to silence him, Jesus, the center of all, he stood his ground and said, let me give a hearing to that one poor man's voice. அநேகர் இந்த இடத்திலே அவனுடைய சத்தத்தை அடக்க பார்த்தாலும் அங்கே தேவனாகிய இயேசு அந்த இடத்திலே நின்று நான் அவனுடைய சத்தத்தை கேட்கட்டும் என்று அவனை நோக்கி பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. He stood there for that man. அந்த மனிதனுக்காக அந்த இடத்துல இயேசு நின்றார். He asked him to come to him. அவனை அந்த இடத்திலிருந்து வரும்படி அழைக்கிறார். He listened to his request. அவனுடைய பிரச்சனை என்ன என்று காது கொடுத்து கேட்கிறார். And he also fulfilled his request. அவனுடைய தேவையை அவர் நிறைவேற்றி அவனை அனுப்பினார். What a great God we have. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். Our God is a God who listens to the voice of a poor man. எளியவனுடைய குரலை கேட்கிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். Hallelujah. Hallelujah. Some of you may feel, brother, in this huge crowd, will God listen to my voice? ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஆண்டவரே இவ்வளவு திரளான சத்தத்துல என்னுடைய சத்தம் உமக்கு கேட்குமா? I am not worthy. ஆண்டவரே உமக்கு முன்பாக சத்தமிட கூட எனக்கு தகுதி இல்லை. I am not good enough. அதற்குரிய ஒரு நல்ல மனிதனும் நான் அல்ல. I am in a big need. எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. I am very poor. நான் மிக மிக ஏழ்மையானவன். There are better people around you. என்னை காட்டிலும் அதிகமான நன்மை செய்த ஜனங்கள் உம்மை சுற்றி இருக்கிறார்கள். Will you listen to me? ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை நீர் கேட்பீரா? God says, I will never despise the voice of the poor. ஆண்டவர் சொல்லுகிறார், எளியவனுடைய சத்தத்தை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை, அவனுடைய கூக்குரலை நான் அற்பமாய் எண்ணுகிறது இல்லை. What a great God we serve. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். He listens to the poor. அவர் எளியவனுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன். No matter where you are, நீங்கள் எங்கே வேணுமா இருக்கலாம், what situation you எந்த are, சூழ்நிலையில் வேணா காணப்படலாம், if you cry out to him, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால், the world may try to silence you, உங்களை சுற்றி இருக்கிற உலகம் உங்களை மௌனிக்க செய்தாலும், the world may despise your voice, உங்களுடைய சத்தத்தை இந்த உலகம் உதாசீனப்படுத்தினாலும், there is a ear that is hearing for you right in heaven. அங்கே பரலோகத்தின் தேவன் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is a God who listens to the poor. எளியவனுடைய சத்தத்துக்கு கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். Number 4. நான்காவது, turn with me to Psalm 72 verse 12. சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் சங்கீதத்துடைய 12வது வசனம். For he shall deliver the needy when he crieth, the poor also, and him that has no helper. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. First I said, God lifts the poor. நான் முதலாவது சொன்னேன், எளியவனை உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். Number 2, God is the lawyer of the poor. இரண்டாவது, நம்முடைய தேவன் எளியவனுக்காக வழக்காடுகிற தேவன். Number 3, God listens to the poor. மூன்றாவது, தேவன் எளியவனுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன். Number 4, நான்காவதாக, God liberates the poor.
கர்த்தர் எளியவனை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. God liberates the poor. இந்த ஏழ்மையானவனை விடுவிக்கிறவர் நம்முடைய தேவன். He is not a God who will just listen and walk away. ஏதோ காரியத்தை கேட்டுவிட்டு கடந்து போகிறவர் அல்ல நம்முடைய தேவன். He will come down, get involved with the problem and liberate the poor people. அவர் இறங்கி வந்து நம்முடைய பிரச்சனையில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. So many times when we see poor people crying to us, பல வேளைகளிலே இந்த எளிமையான மக்கள், ஏழையானவர்கள் நம்மை நோக்கி கதறுகிறதை நாம் கவனித்திருக்கிறோம். we listen to them. அவர்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் காது கொடுத்து உண்மையாகவே கேட்கிறோம். Our heart may be moved in compassion. அவர்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை கேட்டு நம்முடைய இருதயத்திலே அவர்களுக்காக ஒரு பரிதாப உணர்வு பொங்குகிறது உண்மை. But so many times we are reluctant to take a step forward to liberate them. ஆனால் அவர்களை விடுதலை ஆக்கும்படி முன்னே ஒரு அடி எடுத்து வைத்து அவர்களுக்கு உதவி செய்ய நம்மாலே முடியாதபடி தயக்கமாக இருக்கிறது. But God is a God who not only listens to the poor, he liberates them out of their distress. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ அவருடைய சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவருடைய சூழ்நிலையின் இறுக்கத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். When I read this verse, an incident in the Bible instantly flashed in my mind. இந்த வார்த்தையை நான் வேதத்திலே வாசித்த பொழுது வேதத்திலே உள்ள ஒரு சம்பவம் உடனடியாக என் நினைவுக்கு வந்தது. It is in 2 Kings chapter 4 and verse 1 following. 2 ராஜாக்களுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் அங்கே 1வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். The story says that there is one of the sons of the prophets. இந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரரிலே இருக்கிற ஒருவனை குறித்து இந்த கதை சொல்லுகிறது. He is a good man, but he was in debts and he died along the way. அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான். திடீரென்று அவன் மரித்து விட்டான். He has a lot of debts in his house. அவனுடைய குடும்பம் கடன்பட்டு விட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது. I believe that he would have taken debts believing that he can pay them off later. அவன் இந்த கடனை வாங்கின பொழுது தான் திரும்பி இந்த கடனை கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் அவன் வாங்கியிருக்க கூடும். But after he got the loans, unfortunately he passed away. இந்த கடன்களை வாங்கினதற்கு பின்பதாக திடீரென்று அவனுக்கு மரணம் சம்பவித்து விட்டது. Now the family has to bear the burden of the loans. இப்பொழுது இந்த கடனை கட்ட வேண்டிய சுமை அந்த குடும்பத்தின் மேலே விழுந்து விட்டது. Nobody came to their rescue. அவர்களை காப்பாற்றும்படி உதவி செய்யும்படி யாரும் முன்வரவில்லை. I believe the family began to sell one by one trying to pay off the loans. தங்களுக்கு இருக்கிற இந்த கடனை எப்படியாவது கொடுத்து முடிக்கும்படி வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளாக அந்த குடும்பத்தார் வித்திருக்கலாம். At one point they came to a point where there is nothing more to sell. ஒரு கட்டம் வந்தது, அந்த கட்டத்தில் அந்த விற்பதற்கு கூட எதுவும் இல்லாத ஒரு நிலை வந்தது. The house is empty. அவருடைய வீடோ வெறுமையாய் மாறிவிட்டது. There is only one pot of oil, that's it. அங்க குடும்பத்தில் காணப்படுகிற வேளையிலே ஒரே ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. I believe the people who gave loans, they would come inside the house and they scan the house. இந்த கடன் கொடுத்தவர்கள் வீட்டுக்குள்ள வந்து இந்த கடனுக்காக எடுக்கக்கூடிய பொருள் ஏதாவது இருப்பாங்கன்னு தேடி பார்த்திருப்பான். I believe because the Bible says the one who lends, it becomes the master over those whom he lends. இந்த கடன் கொடுக்கிறவன் கடன் வாங்கினவனுக்கு எஜமானாக மாறி விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. So the one who borrows, he becomes a slave to the lender. இந்த கடன் வாங்கினவன் இந்த கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாகி விடுகிறான். That's what the Bible says. அதுதான் வேதம் சொல்லுகிறது. So they would have right royally walked inside, looked at the house, nothing is there. இந்த கடன் கொடுத்தவன் நேரா உள்ள வந்து இந்த வீட்ல ஏதாவது பொருளை எடுக்கலாம்னு பார்த்தா வீட்ல ஒண்ணும் இல்ல. And then he sees his two little boys. அங்கே வீட்ல ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறதை பார்க்கிறான். And he catches hold of those two boys and says, "Come on, I'll take these people to work as bondmen to repay my loans." என்னுடைய கடனை நீங்கள் திரும்ப செலுத்துற வரைக்கும் இந்த ரெண்டு ஆண் பிள்ளைகளையும் நான் எனக்காக அடிமைகளாக எடுத்துக் கொள்கிறேன் அவன் சொல்லுகிறான். The woman does not know what to do. இப்பொழுது இந்த பெண்மணி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறாள். There is nobody who could come for rescue. அவளுக்கு உதவி செய்ய விடுதலையாக்க அங்கே யாரும் இல்லை. And she runs to the man of God. அவள் தேவனுடைய மனிதனிடத்திலே ஓடுகிறாள். She realizes without God's intervention this problem can never come to an end. அவள் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டாள், தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்திலே இடைபடாவிட்டால் எனக்கு விடுதலை கொடுக்க யாரும் இல்லை. And what does the man of God do? அங்கே தேவனுடைய மனிதன் என்ன செய்தான்? There's a little source in the family. அந்த குடும்பத்துல ஒரு சின்ன காரியம் மட்டும் மீதியா இருக்கு. One pot of oil.
ஒரு குடம் எண்ணெய். And the Lord's blessing came upon that. அதன் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது. And the family was able to pay back all the debts, starting from the little pot of oil that began to multiply. அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு குடம் எண்ணெயை தேவன் பெருக பண்ணி அதை கொண்டு அவர்கள் கடனை அடைப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். What a great God we have. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். When there is nowhere to run, நாம் யாரிடத்தில் ஓடி போவது என்று தெரியாமல் திகைக்கிற பொழுது, when there is nobody to liberate you, உங்களை விடுதலையாக்க யாரும் இல்லாத நிலை வருகிற பொழுது, when the lenders come and really suppress you, கடன் கொடுத்தவர்கள் உங்களை நெருக்கும்படி உங்களிடத்திலே வருகிற பொழுது, when you are pressed on every side, எல்லா இடத்திலும் இருந்து உங்களுக்கு அழுத்தம் உண்டாகிற பொழுது, when all your friends disappear from your life, உங்களுடைய எல்லா நண்பர்களும் இந்த சூழ்நிலையிலே உங்களை விட்டு விலகி போகிற பொழுது, the Lord is telling this morning, ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்கிறார், I am a God who delivers and liberates the poor when they cry to me. என்னை நோக்கி கதறுகிற எளியவனை அவனுடைய சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்குகிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Sometimes that liberation can start from a very small pot of oil. அந்த விடுதலையானது ஒரு சின்ன காரியம், இங்கே கவனிக்கிறதை போல ஒரு சிறிய எண்ணெயிலிருந்து ஆரம்பிக்கலாம். But God can bless that and use it to liberate you from great forces. அந்த சிறிய காரியத்தை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது நிமித்தமாக உங்களுக்கு உண்டான விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். Hallelujah. The enemy can be a big one. உங்களுடைய எதிரி பெரியவனாய் இருக்கலாம். The lender can be a big party. உங்களுக்கு கடன் கொடுத்தால் பெரிய ஆளா இருக்கலாம். You have a little source in your hand. ஆனா உங்களுடைய கையில இருக்கிறதோ கொஞ்சமும் சிறியதுமா இருக்கு. It is no match for the loans that you have taken. நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த கடனுக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத இருக்கலாம். The force that is against you is overwhelming to the little energy you have in your hand. உங்களுடைய கைகளிலே ஒரு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது, ஆனால் அந்த அழுத்தத்துக்கு இந்த பலனாலே ஈடு கொடுக்க முடியவில்லை. God says, if when my hand comes upon that little energy you have, ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், உன்னிடத்திலே இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தின் மேலே என்னுடைய கரம் இறங்குகிற பொழுது, you will be able to overtake the great power that is trying to suppress you. உன்னை அழுத்த பார்க்கிற அந்த பெரிய அதிகாரத்தையும் மீறி உன்னாலே செயல்பட முடியும் என்று கர்த்தர் சொல்றார். Hallelujah. Because it is the hand of God that liberates the poor. காரணம் என்ன? எளியவனை விடுவிக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம். Hallelujah. Hallelujah. This morning some of you may have come with a great burden. இன்றைக்கு யாரோ ஒருவர் அல்லது 2-3 பேர் இந்த இடத்திலே ஒரு பெரிய பாரத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம். Brother, I've come here with a great burden. I'm not, nobody can deliver me. என்னை ஒருவரும் விடுவிக்க முடியாதபடியான சூழ்நிலை நெருக்கத்திலே நான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். Every day people are coming and asking questions. I don't have an answer for them. ஒவ்வொரு நாளும் என்னிடத்தில் வந்து கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை என்ற நிலையில் உட்கார்ந்து இருக்கலாம். You may be here where your children's future and life is at stake. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையிலே ஒருவேளை நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். The Lord says, don't be worried about your children. ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் பிள்ளையின் காரியங்களை குறித்து கவலைப்படாதே. Because I will liberate you from your troubles. உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்குற தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோட கூட இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. I will liberate you when you are poor. நீ எளிமையாக இருக்கிற நேரத்திலே உன்னை விடுதலையாக்குவேன். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Number 5. ஐந்தாவதாக, How does God intervene in the life of a poor man? ஆண்டவராகிய தேவன் ஒரு எளியவனுடைய வாழ்க்கையிலே எப்படி இடைபடுகிறார்? Psalm 132 verse 15. சங்கீதங்களின் புத்தகம் 132ஆம் சங்கீதத்துடைய 15வது வசனம். I will abundantly bless her provision. I will satisfy her poor with bread. நான் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். You see, we all have the habit of giving alms to the poor. இந்த ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. I believe when they come and ask that they are hungry, we give food. அம்மா பசிக்குதே அப்படின்னு ஒருத்தங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கிறோம். How will we give? நம்ம எப்படி கொடுக்கிறோம்? We take the food from our house. நம்முடைய வீட்ல இருக்கிற சாப்பாடு எடுக்கிறோம். How much as we can give. எங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை எடுக்கிறீங்க. And then you go and put it in his plate. அவன் வைத்திருக்கிற அந்த தட்டிலே கொண்டு அந்த சாத்தை போடுறீங்க. Shut the door. அதுக்குள்ள கதவை மூடிடுறீங்க. And then you walk inside. அதுக்கு அப்புறம் உங்க வேலையை பார்க்க போயிடுறீங்க. And when you come out and you see the beggar standing there, திரும்ப வரும்பொழுது அந்த வேலைக்காரங்க அந்த பிச்சைக்காரங்க அங்க இருந்தா what will he say? நீங்க என்ன கேட்பீங்க? I gave you food. நான் சாப்பாடு கொடுத்துறப்பா. Why are you standing here? அப்புறம் ஏன் இங்க நிக்கிற?
Go away. போ. That's how we will treat. அப்படித்தான் நாம் சொல்லுவோம். But if you have got a guest in your house, ஆனா உங்க வீட்ல ஒரு விருந்தாளியாக ஒருத்தர் வந்துட்டாருன்னு வைங்க. He's sitting in the dining table. அவர் வந்து சாப்பிடுகிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். You put 1 spoon of rice. நீங்க ஒரு கரண்டி சாதத்தை எடுத்து அங்க வச்சிட்டீங்க. And then you walk into your room. அதுக்கப்புறம் நீங்க ரூமுக்கு போயிடுறீங்க. After some time you walk inside. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வர்றீங்க. Why are you still sitting here? ஏப்பா இங்க இடத்துல உட்கார்ந்திருக்க? ஏஞ்சி போங்க, விருந்து முடிஞ்சிச்சு, ஏஞ்சி போங்க. You don't say that. நீங்க அப்படி சொல்லுவீங்களா? எழும்பி போன்னு சொல்லுவீங்களா அவரை? You will not say walk out. நீங்க அவரை போன்னு சொல்ல மாட்டீங்க. You will stand next to him. அவருக்கு பக்கத்துல நிப்பீங்க. Take it. கொஞ்சம் இந்த ஊத்துங்க. Take it. இத கொஞ்சம் எடுத்துங்க. He will say I don't have any more space, enough. அவர் சொல்வார் அம்மா வயிறு நிரம்பிச்சு எனக்கு வேண்டாம். Eat. கொஞ்சம் சாப்பிடுங்க. Eat for me. எனக்காக வேண்டி ஒரு கண்ணு சாப்பிடுங்க. In some houses they do that to us. சில வேளைகள்ல எங்களுக்கு பலர் நன்மையா இருக்காங்க, ரொம்ப நல்லதெல்லாம் செய்றாங்க. They treat us very well. நாங்க போற இடத்துலலாம் ரொம்ப நன்றா கவனிக்கிறாங்க. I know they love us so much. அவங்க நம்ம நேசிக்கிறதுனால அதை செய்றாங்க. But sometimes too much love is very very dangerous. சில வேளையில இந்த அன்பே அதிகமா போறதுனால பிரச்சனையாவும் ஆயிருது. They will say we are almost finished the food. இப்ப பாருங்க, நம்ம போறோம், உட்கார்ந்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிரோம். And one sister will come running. அப்ப திடீர்னு ஒரு சகோதரி அங்க இருந்து உள்ள வந்து வராங்க. Pastor, you finished eating? பாஸ்டர் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? Finished, sister. நான் முடிச்சிட்டேமா. Ayyo, I didn't see you eating. பாருங்க, நீங்க சாப்பிட்டது நான் பார்க்கல பாஸ்டர். For me I want you to eat. எனக்காக நீங்க சாப்பிடணும் பாஸ்டர். Take one spoon. இந்தாங்க இன்னொரு கரண்டி சாதம் சாப்பிடு. I would say, sister, my stomach is for me. I cannot eat for you. நான் அவங்கள பார்த்து சொல்றது, என் வயிற்றுக்கு தான்மா நான் சாப்பிட முடியும், உங்களுக்காக நான் சாப்பிட முடியாது. You have to eat. பாஸ்டர் கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். I prepared it for you. நான் உங்களுக்காக தான் எல்லாம் சமைச்சு வச்சேன். Please take extra. ஒரே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க. Sometimes we will say we are finished. It's all full. நான் போதுமா, நிறைய சாப்பிட்டமா. They will say, by seeing your eating we are not satisfied. பாஸ்டர் நீங்க சாப்பிட்ட பார்த்து எங்களுக்கு இன்னும் திருப்தி வரல பாஸ்டர். எங்க திருப்திக்காக நீங்க சாப்பிடுங்க. அப்போ விருந்தாளிக்கு எப்படி கொடுப்போம்? How will we give for a guest? ஒரு விருந்துக்கு வந்த ஒருத்தருக்கு விருந்து கொடுக்கும் பொழுது அவருடைய திருப்திக்காக நாம் செய்கிறோம். We make sure that he is satisfied. அவர் திருப்தியாக உணவருந்தி விட்டார் என்பதை உறுதி செய்து கொள்ள முயற்சிக்கிறோம். Even if they say enough, we don't let them go. அவங்க போதும் போதும்னு சொன்னாலும் அவங்கள நம்ம விடுறதாவே இல்லை. But for a poor man, ஆனா ஒரு ஏழைக்கு, will you put the food and come later and say you want some extra? இப்ப கொடுத்துட்டு திரும்பி வந்து ஏப்பா பத்துமா இன்னும் கொஞ்சம் தரவான்னு கேட்குறோமா? You want more rice, you want more sambar, you want more side dish? இன்னும் கொஞ்சம் சாதம் எடுத்து வரவா, இன்னும் கொஞ்சம் குழம்பு எடுத்து வரவா, கூட்டு கொஞ்சம் கொண்டு வரவா கேட்குறோமா? We don't worry about their satisfaction. அவனுடைய திருப்தியை பற்றி நமக்கு கவலை கிடையாது. But the Lord says, ஆனால் தேவன் சொல்லுகிறார், I will satisfy the poor with bread. நான் எளியவனை அப்பத்தினாலே திருப்தியாக்குவேன். What a great God we have. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய. Hallelujah. Hallelujah. He satisfies us. ஆண்டவராகிய தேவன் நம்மை திருப்தி செய்கிற தேவன். I know that as human beings it's very very difficult to satisfy us. பாருங்க, ஒரு மனிதனாக இந்த திருப்தி அடைகிறது அல்லது திருப்தி படுத்துறதுங்கிறது ரொம்ப கடுமையான காரியம். I had a professor who taught me in Bible school. வேதாகம கல்லூரியில் என்னை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் உண்டு. He asked a question once. அவர் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டார். What is the definition of the word enough? இந்த போதும் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டார். We were telling lot of words. நாங்க பலவிதமான ஐடியாக்கெல்லாம் சொல்றோம். And he said finally, அவர் கடைசியா சொன்னார், the definition of the word enough is little more is enough. உண்மையா அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்னும் கொஞ்சம் இருந்தா போதும், அதுதான் போதும். அதானே? இன்னும் கொஞ்சம் இருந்தா, some places people will go to eat in a marriage feast. சில இடங்களில் பாருங்க, இந்த கல்யாணத்தில் போய் உட்கார்ந்து பந்தியில் சாப்பிடுவாங்க. Their plate will almost look like a pyramid. அங்கே சாதத்தை பார்த்தா பிரமிட் மாதிரி குமிஞ்சிருக்கும். You go and ask them enough? அவங்கள கேளுங்க, சாப்பிட்ட போதுமா? 2 more pieces. இன்னும் 2 பீஸ் போடுங்க சார். The Bible says the eye is not filled with seeing, the ear is not filled with hearing, the heart is not filled. வேதம் சொல்லுது, கண் பார்க்கிறதுனால திருப்தி ஆகிறது இல்லை, இந்த காது கேட்கறதுனால திருப்தி ஆகல, இருதயம் திருப்தியா இல்லை. Now imagine the state of a poor man. ஒரு ஏழையினுடைய நிலையை நீங்க கவனிச்சு பாருங்க. Can someone satisfy his need? Can someone give him satisfaction? யாராவது அவங்கள திருப்தி படுத்திட முடியுமா? No. நோ, இல்ல. But God says, தேவன் சொல்லுகிறார்,
I will satisfy the poor with bread. அப்பத்தினாலே ஏழைகளை நான் திருப்திப்படுத்துவேன். What a great God we have. நம்முடைய தேவன். Hallelujah. 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 I remembered this incident. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. First Kings chapter 17 is an amazing chapter. ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் மிக அருமையான ஒரு அதிகாரம். The story goes that Elijah is being fed by the Lord through the ravens. அந்த சம்பவத்தை நாம் படிப்போமானால் அந்த எலியா தீர்க்கதரிசியை தேவனாகிய கர்த்தர் காகத்தை கொண்டு போஷித்தார். Elijah has stopped the heavens and the rains are not coming down. ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த எலியா வானத்தை அடைத்து போட்டதினாலே அங்கே மழை வரவில்லை. After a season even the brook is dried. கொஞ்ச காலத்தில் அங்கே ஓடிக்கொண்டிருந்த ஆறும் வற்றி போகிறது. God says, move from this place and go to Zarephath and there will be a widow whom I have appointed to take care of you. ஆண்டவராகிய தேவன் இந்த சந்தர்ப்பத்திலே அந்த எலியாவுக்கு சொல்கிறார், நீ இந்த இடத்திலிருந்து சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை கவனித்துக் கொள்ளும்படி நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார். So Elijah goes there. இந்த எலியா அந்த ஊருக்கு போகிறார். And there he sees this woman picking a few sticks in order to make fire for cooking. இவர் போய் அந்த ஊரிலே பார்க்கிற பொழுது அந்த பெண்ணானவள், அந்த விதவை பெண்ணானவள் தனக்கு ஒரு சமையலை பண்ணும்படி விறகு பொறுக்குகிறதை பார்க்கிறார். He says, "Ma, bring me some water." அவர் சொல்லுகிறார், அவளை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்றார். Now you must understand that already there is no rain. இப்ப மழை இல்லைங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். Water is scarce. அதனால அங்கே தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. But the woman is very generous. She goes to bring water. இந்த நிலையிலும் இவர் கேட்கிறார் என்பதற்காக தண்ணி கொடுக்கிறதுக்கு தாராள மனதோடு அந்த பெண் போகிறார். As she is going, he says, "Also bring me one cake. Bring me one nice cake. And make it and bring it for me." இப்ப இந்த அம்மா போற வேளையில இவர் சொல்றாரு, வரும்போது கூடவே ஒரு அடையும் செஞ்சு எனக்கு எடுத்துட்டு வாங்குறார். Then the woman opens her story. இப்போதான் இந்த பெண் தன்னுடைய நிலையை சொல்லுகிறார். She says, "Sir, I would love to give you, but you know what? I have only a handful of dough and I have a little oil, and this is the last meal that me and my son are going to eat, and then we are going to die." இப்பொழுது அவள் சொல்லுகிறார், என்னிடத்துல கொஞ்சம் மாவும் ஒரு கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, இதை சாப்பிட்டு நானும் என்னுடைய பிள்ளையும் செத்து போகிறதுக்கு இருக்கிற கடைசி சாப்பாடு அதுதான், அதை ஆயத்தப்படுத்த தான் இந்த விறகே நான் பொறுக்கிட்டு வர்றேன்னு சொல்றேன். And then she says, "It's okay, but still because you are asking, I will give you one." ஆனால் அவள் என்ன சொல்கிறார், உம்முடைய சொற்படியே நான் செய்து உமக்கு ஒரு அடையை கொண்டு வருகிறேன். It's a very interesting story. இந்த கதை மிக மிக அருமையான ஒரு கதை. People eat to get satisfied. பாருங்க, சாப்பிட்றதே பொதுவாக எதுக்கு சாப்பிடுவாங்க? திருப்தி அடைய தான் சாப்பிடுவாங்க. But here is a woman who ate to die. ஆனா இங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறோம், அந்த பெண்மணியானவள் தான் சாப்பிட்டு சாகிறதுக்காக சாப்பிடுறார். That was not a food for satisfaction. அது திருப்திக்கான ஒரு ஆகாரம் அல்ல. That was her final food. அதுதான் அவளுடைய கடைசி சாப்பாடு. She and her son are going to die. அவளுடைய பிள்ளையும் அவளும் மரிக்க போகிறார்கள், அதற்கு முன்பாக உள்ள விருந்து. But at that moment God had prepared the servant of God to meet that woman. ஆனால் அந்த சந்தர்ப்பம் நடப்பதற்கு முன்பாக தேவனுடைய மனிதன் இந்த பெண்ணை சந்திக்கும்படி தேவன் செய்கிறார். And God did a miracle in that house. ஆண்டவராகிய தேவன் இந்த சந்தர்ப்பத்திலே அங்க ஒரு அற்புதத்தை அந்த குடும்பத்திலே செய்கிறார். Now I want you to see the difference that God did. ஆண்டவராகிய தேவன் செய்த இந்த அற்புதத்தினுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். In verse 12 she said, அந்த 12வது வசனத்திலே அவள் சொல்கிறாள், "I am preparing the food for me and my son that we may eat and die." அவள் சொல்லுகிற வேளையிலே, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். Look at verse 15. நீங்கள் அதே அதிகாரத்துடைய 15வது வசனத்தை பாருங்கள். When she did according to the word of the man of God, the Bible says, she and he and her house did eat many days. தேவனுடைய மனிதனாகிய எலியாவுடைய சொற்படி அவள் செய்ததற்கு பின்பதாக அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். Hallelujah. Hallelujah. See what a God we have. நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்தான தேவன். She was talking about the need of 2 people. ஆண்டவர் அந்த பெண்ணை பார்க்கிற பொழுது 2 பேருடைய தேவையை குறித்து தான் அவள் பேசுகிறாள். She said the food is only for me and my son.
இங்க இருக்கிற மாவுல செய்யக்கூடிய அடை எனக்கு என் பிள்ளைக்கு தான் வரும். But God had heard the cry of the poor woman, that He not only satisfied the need of the mother and the son, but the Bible says her entire family was fed for many days. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த எளிமையான பெண்மணியுடைய சத்தத்தை கேட்டு அவளையும் அவளுடைய பிள்ளையை மாத்திரமல்ல அவளுடைய வீட்டாரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு உணவு கொடுக்கத்தக்க தேவனாய் இருந்தார். Hallelujah. That is why I call the fifth one, the Lord lavishes on the poor. அதனால தான் இந்த ஐந்தாவது காரியமாக கர்த்தர் எளியவனை திருப்திப்படுத்துகிற தேவன். He lavishes on the poor. அவர் எளியவன் மேலே அளவில்லாத காரியங்களை கொடுத்து அவனை திருப்திப்படுத்துகிறார். He is very generous with the poor. அவனுக்கு கொடுக்கிற வேளையிலே தாராளமாய் அவனுக்கு கொடுத்து அவனை He is திருப்திப்படுத்துகிறார். not giving according to your need. உங்களுடைய தேவை என்னமோ அந்த அளவிலே அளந்து கொடுக்கிறவர் அல்ல தேவன். The Bible says He provides all our needs according to His riches in glory. அவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியும் மகிமையின்படியும் தான் நமக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. When a poor man calls out to the Lord, ஒரு எளிமையானவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே he does not fulfill his basic necessities. அவர் அடிப்படை தேவை என்னமோ அதை மாத்திரமே சந்திக்கிற தேவன் அல்ல. The Lord is a God of the poor. He lavishes generously His blessings, so they have no want in their life. எளியவன் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் தாராளமாய் அவனை கொடுத்து அவனை திருப்தியாக்கி அவனுடைய தேவைகள் சந்தித்து மீதியாய் இருக்கத்தக்க ஆசீர்வாதத்தை How கட்டளையிடுகிறார். many of you believe that the Lord is able to do that? அப்படி செய்யத்தக்க தேவன் நமக்கு உண்டு என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. ஹல்லேலூயா. Number 6. ஆறாவது காரியம் Psalm 10 and verse 14. சங்கீதங்களின் புஸ்தகம் 10:14. Thou hast seen it, for thou beholdest mischief and spite, to requite it with thy hand. The poor committeth himself unto thee, and thou art the helper of the fatherless. சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. The poor committeth himself unto thee. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். He committeth himself to you. அவன் தன்னையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறான். When somebody has to commit themselves to somebody, யாராவது ஒருவர் தன்னை மற்றவர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது they can only commit in a place where they can trust. யாரை நம்ப முடியுமோ, எந்த இடத்திலே நம்பிக்கை வைக்க முடியுமோ அங்கேதான் அவர்கள் அங்கே ஒப்பு கொடுக்க முடியும். Suppose you leave your children somewhere, நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை ஏதோ ஒரு இடத்திலே விட்டு விட்டு போக வேண்டி நேர்ந்தால், you can only leave your children in a place where you can trust. உங்களுடைய பிள்ளைகள் அந்த இடத்திலே எந்த ஆபத்தும் வராமல் இருக்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த இடத்திலே வருகிறதோ அந்த இடத்துல தான் விட்டுட்டு போக முடியும். Where people are loyal, you will leave your children there. நீங்க அந்த இடத்துல உண்மையாகவே அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று தெரிந்தால் மாத்திரமே விட்டுட்டு போக முடியும். And the Bible says the poor will commit himself to God. வேதம் சொல்லுகிறது ஏழையானவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறான். Because I believe நான் இதை விசுவாசிக்கிறேன். a poor man can trust in the loyalty of God. அவன் தேவனுடைய உண்மையை அவனாலே நம்ப முடிகிறது. If he commits something to God, God will keep it till the end. தேவனிடத்திலே ஒன்றை ஒருவன் ஒப்பு கொடுப்பானால், இந்த ஏழையானவன் ஒப்பு கொடுப்பானா, அவர் கடைசி வரை அதை காக்க வல்லவர் என்று அவனுக்கு தெரிகிறது. Hallelujah. Hallelujah. That is why I call the sixth one, God is loyal to the poor. அதனால தான் இந்த ஆறாவது காரியமாக தேவன் எளிமையானவர்களுக்கு உண்மை உள்ளவர் என்று நான் சொல்லுவேன். He is loyal to the poor. இந்த ஏழையானுக்கும் எளிமையானுக்காகவும் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Generally speaking, poor people don't trust others. பொதுவா நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த ஏழையானவர்கள் மற்றவங்களை நம்ப மாட்டாங்க. They may have a bag of rags, but still they will never give that possession to you and walk away, with peace. இப்போ பாருங்க, இந்த ஏழைகளை பார்த்தீங்கன்னா இந்த மூட்டையெல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த சின்ன சின்ன மூட்டையை தூக்கி வச்சிருப்பாங்க. இந்த மூட்டையை அப்ப நீங்க கொஞ்சம் பார்த்துக்கன்னு யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பெரிய பொக்கிஷம் போல பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க. Even it is a rags. அது பிரயோஜனமற்ற கந்தல் துளி உடைஞ்சு போன பாத்திரமா இருந்தாலுமே கூட அவங்களுக்கு அது பெரிய சொத்து. And therefore they will always carry it with them wherever they go. அதனால எங்கெல்லாம் போறாங்களோ அதை சுமந்துக்கிட்டே போயிடும்.
But if they have to really give it to somebody, யாராவது ஒரு இடத்துல அதை கொடுக்கணும்ங்கிற நிலை வரும் பொழுது they will only give it to people whom they trust with their life. அவர்கள் தங்களுடைய ஜீவனை கொடுத்து அவர்களை நம்பலாம் என்று சொல்லுகிற அந்த நபரிடத்துல மட்டுமே கொடுப்பாங்க. I tell you, above all the people in the world, if there is one person who is loyal to us, it is God and nobody else. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பூமியில எல்லா மனிதர்களை காட்டிலும் நமக்கு உண்மை உள்ள ஒருவர் உண்டானால் அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டும். Hallelujah. Hallelujah. That is why Paul wrote to Timothy, 2 Timothy chapter 1 and verse 12. அதனாலே தான் தீமோத்தேயுவுக்கு அந்த பவுல் அப்போஸ்தலன் எழுதின வேளையிலே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்திலே The second part says, for I know whom I have believed, and I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. அதிலே இரண்டாவது பகுதியிலே, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Our God is able to keep that which is committed to him. தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே எது ஒப்பு கொடுக்கப்பட்டதோ அதை அவர் அந்நாள் வரையிலும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். And he is loyal regarding the issues of the poor also. இந்த எளிமையானவருடைய காரியத்திலும் கூட அவர் உண்மை உள்ள தேவனாகவே இருக்கிறார். He does not take advantage because these people are poor, they will not question me, so I can take advantage of them. No, that's not how the Lord operates. Even if you are poor, God is very loyal to us. இந்த ஏழையை அவனுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவனுடைய காரியங்களை அபகரித்துக் கொள்ளுகிறவர்கள் போல அல்ல தேவன். அவர் அந்த ஏழ்மையின் நிலையிலும் அவனுக்கு உண்மை உள்ளவனாகவே அவர் இருக்கிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. And here there is one more sentence that comes along in that verse. இந்த வசனத்தோடு கூட ஒரு காரியத்தை கூட நாம் கூட கவனிக்கிறோம். Psalm 10:14 again. அந்த சங்கீதம் 10:14 மீண்டும் பாருங்கள். The poor commits himself to you. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். You are the helper of the fatherless. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. So this poor man who is committing himself to God, இந்த எளிமையானவன் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானே, who is he? அவன் யார்? He is having children without a father. அவனுடைய பிள்ளைகள் திக்கற்ற நிலையிலே தகப்பன் அற்ற பிள்ளைகளை போல இருக்கிறார்கள். He is going to pass away. அவன் இப்பொழுது மரித்து போகிறான். And his children are fatherless. அவனுடைய பிள்ளைகளோ இந்த உலகத்திலே திக்கற்ற பிள்ளைகளாய் விடப்பட போகிறார்கள். But a poor man trusts those children to God. இந்த ஏழையான மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படி தேவனாகிய கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறார். Hallelujah. Hallelujah. And God is faithful to even take care of the children of the poor man. இந்த ஏழையினுடைய பிள்ளைகளை காப்பதற்கு உண்மை உள்ளவராக தேவன் நம்முடைய தேவன். I saw this in the life of David. நான் தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். When David was about to die, இந்த தாவீது மரணமடைய போகிற காலம் வருகிற பொழுது he appointed his son Solomon to sit in his stead. அவன் தனக்கு பின்பாக சிங்காசனத்திலே அமருவதற்கு தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொள்கிறான். But by the time Solomon sat on the throne, David is dying. ஆனால் சாலமோன் அந்த அரசாங்கத்திலே உட்காருகிற அரியணையிலே உட்காருகிற நேரம் வரும் பொழுது இவனுக்கு மரண காலம் சம்பவித்து விடுகிறது. And David is not able to oversee him. David is not able to help him. David is not able to walk with him in the journey of being a king. இந்த ராஜாவாக அவன் இருக்கிற வேளையிலே அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனை வழிநடத்தி இந்த ராஜ்யபாரத்தை சுமப்பதற்கு வேண்டிய அவனுக்கு ஆலோசனைகளை சொல்லுகிற அளவுக்கு இப்பொழுது தாவீதுடைய உடல்நிலை இடம் கொடுக்கவில்லை. And he is going to die. இப்பொழுது அவன் மரிக்க போகிறான். The situation is also very tense. அந்த சூழ்நிலை மிக இறுக்கமான சூழ்நிலையாக அந்த அரசாங்கத்திலே மாறிக்கொண்டு வருகிறது. One of his sons by the name of Adoniah, he rises up in power, declares himself to be the king and tries to anoint himself and gather an army for him. தாவீதுடைய இன்னொரு மகனாய் இருக்கக்கூடிய அதோனியா இந்த சூழ்நிலையின் மத்தியிலே ஜனங்களை சேர்த்துக்கொண்டு தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கொள்ளுகிறான். So Solomon is in a very very difficult spot. இந்த சாலமோனுடைய நிலை மிக மிக ஒரு பிரச்சனைக்குரிய நிலையாக இருக்கிறது. So David, even though he had so much of wealth, power, he stands like a poor man not knowing what to do for his son. இந்த சூழ்நிலையிலே பெரிய செல்வந்தனாக அதிகாரம் உள்ள ஒரு நிலையிலே இருந்த தாவீது அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு தகப்பன் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறான் என்று இங்கே சொல்லப்படுகிறது. But God told him something.
ஆனால் இந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கை கொடுத்தார். 2 Samuel 7:14. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே The Lord said, I will be his father and he shall be my son. If he commit iniquity, I will chasten him with the rod of men and with the stripes of the children of men. 2 சாமுவேல் 7:14 கர்த்தர் சொல்கிறார், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். What a great God we serve. நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன். Hallelujah. God was saying, David, David, I know you will pass away. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றார், தாவீதே நீ மரணம் அடைய போறான்னு எனக்கு தெரியும். And you cannot be a father for him forever. நீ தொடர்ந்து இந்த சாலமோனுக்கு தகப்பனாக இருந்து விட முடியாது. You're going to die. நீ மரிக்க போற. But don't forget. ஒண்ணு மறந்துடாத. You have committed your son to me. உன்னுடைய பிள்ளையை என்னுடைய கரத்திலே நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாய். I will be his father. நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். And he will be my son. அவன் எனக்கு குமாரனா இருப்பான். And then God takes one more step. ஆண்டவர் இன்னொரு படி மேலே போய் சொல்கிறார். He tells David, தாவீதை பார்த்து சொல்கிறார், don't just think that as a father I will just provide his needs. அவனுடைய தேவைகளை மாத்திரம் சந்திக்கிற ஒரு தகப்பனாக மாத்திரம் நான் இருப்பேன் நினைக்காத. He says, I will also take the position of a disciplinarian for your children. அவனை ஒழுங்குபடுத்தத்தக்கதாக நல்லொழுக்கம் உள்ளவனாய் மாற்றுகிற ஒரு ஆசிரியரை போலவும் நான் இருப்பேன். Hallelujah. Hallelujah. Sometimes in the family also you see, sometimes children will find comfort in the mother. They will sometimes despise the mother, but the father's voice is always very powerful. பாருங்க, ஒரு சில குடும்பங்களில் பார்த்தா அம்மா மேலே அன்பாக இருப்பாங்க, அதே நேரத்தில் சில பிள்ளைங்க அம்மாவை உதாசீனப்படுத்துவாங்க. ஆனால் குடும்பத்தில் அந்த தகப்பனுடைய சத்தம் இருக்கு பாருங்க, அந்த குடும்பத்தில் தகப்பனுடைய பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. And children are always scared of the father. அந்த பிள்ளைகள் தகப்பனுக்கு ஒரு பயம் கலந்த மரியாதையை கொடுப்பாங்க. God says, I will be a father to your son. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைக்கு நான் பிதாவா இருப்பேன். I will even punish him to get him right. அவன் அக்கிரமம் செய்தால் அவனை சரியாக்கும்படி அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையும் நான் கொடுப்பேன். I can tell you boldly this morning. இந்த காலை வேளையிலே நான் தைரியமாக இந்த இடத்திலிருந்து சொல்ல முடியும், God is loyal to the poor people. ஆண்டவராகிய தேவன் தம்மை நம்புகிற ஏழைகளுக்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He will never fail his word. அவர் தம்முடைய வார்த்தையை ஒருபோதும் கீழே விடுகிறவர் அல்ல. He will always keep his promises. அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்துக்கு அவர் எப்பொழுதுமே உண்மை உள்ள தேவன். Hallelujah. Hallelujah. He is loyal to the poor. அவர் எளிமையானவனுக்கு உண்மை உள்ள தேவன். Finally, கடைசியாக Revelations chapter 3, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் verse 17. 17வது வசனம். Because you say, I am rich and increased with goods and have no need of nothing, and do not know that you are wretched and miserable and poor and blind and naked. வெளிப்படுத்தின விசேஷம் 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. This word was spoken to the angel of Laodicea. இந்த லவோதிக்கேயா சபையினுடைய தூதனுக்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. The Lord is exposing a truth about this church. இந்த சபையினுடைய உண்மையான நிலை என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். Outwardly speaking, the church is rich, increased with goods and has a lack of nothing. உண்மையாக வெளியில் இருந்து பார்ப்போமானால் இந்த லவோதிக்கேயா சபையானது ஐஸ்வர்யம் உள்ள சபை, அதுக்கு நிறைய திரவியங்கள் இருந்தது, வெளியில் இருந்து பார்த்தால் ஒரு குறைவும் இல்லாததை போன்ற தோற்றத்தில் இருந்தது. But in God's eyes, God saw something different. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தர் வேறொரு காரியத்தை கவனிக்கிறார். The Bible says man sees the face but God sees the heart. வேதம் சொல்கிறது மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். What is the real state of these people? உண்மையாகவே இந்த சபையினுடைய நிலை என்ன? God says you do not know it, but the truth is you are miserable, you are wretched, you are poor, blind and naked.
ஆண்டவர் சொல்றார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை நீ அறியவில்லை. That one word attracted me. இதிலே ஒரே ஒரு காரியம் என்னை பிடித்துக் கொண்டது. You are poor but you are thinking you are very rich. நீ நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிற, ஆனா என்ன நினைச்சிட்டேன்னு சொன்னா ஏழையவனாய் இருந்துட்டு ஏழையா நினைச்சிட்டு ஐஸ்வர்யனான்னு நினைச்சிட்டு இருக்க. In other words, இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், worldly standards you are rich. உலகத்தினுடைய பார்வையில நீ செல்வந்தன், but spiritually you are poor. ஆவிக்குரிய காரியத்திலே நீ பரம ஏழை. Outwardly rich, inwardly poor. வெளியில இருந்து பார்த்தா ஐஸ்வர்யம், உள்ளேயோ ஏழ்மை. Sometimes this is how a church can be. பல வேளைகள்ல திருச்சபைகள் கூட இப்படி இருக்கலாம். Believers can be like this. விசுவாசியுடைய வாழ்க்கையும் கூட இப்படி இருக்கலாம். Outwardly very rich, வெளியில இருந்து பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யமாய் தோன்றலாம். no lack, அவர்களுக்கு எந்த குறைவுமற்று காணப்படலாம். everything is brimming with blessing. எல்லாவற்றை பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்தினால் நிறைந்தவர்களாய் காணப்படலாம். But inwardly they will be poor. ஆனால் உள்ளே பார்க்கிற பொழுது அங்கே எளிமையும் ஏழ்மையும் இருக்கும். Other believers, the church, the congregation will see how rich we are on the outside. வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்கு இந்த திருச்சபையானது எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள திருச்சபை என்று வெளியில காணப்படும். But God sees the state of the heart. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ இருதயத்தின் நிலையை பார்க்கிறார். In worldly standards we can get a certificate, I am very rich, I am blessed, I am overflowing with blessing. உலகம் உங்களுக்கு நற்சாட்சி தருகிற பொழுது ஆசீர்வாதத்தினால் நிறைந்தவர்களாக, ஐஸ்வர்யத்தில் நிறைந்தவர்களாக, குறையொன்றும் அற்றவர்களாக நமக்கு சாட்சி தரலாம். But in God's eyes we can be poor. ஆனால் தேவனுடைய பார்வையிலோ நாம் ஏழைகள். But what God does to the spiritually poor people? இந்த ஆவிக்குரிய நிலையிலே ஏழையாய் இருக்கிற இந்த மக்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? Verse 19. நீங்கள் 19ஆம் வசனத்தை பார்த்தால், as many as I love I rebuke and I chasten. நான் நேசிக்கிறவர்களுக்கோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். In verse 18 you can see God's counsel and God's rebuke. நீங்கள் 18ஆம் வசனத்திலே தேவன் கொடுக்கிற ஆலோசனையும் அவர் கொடுக்கிற சிட்சையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Now listen, கவனிங்கள். God, when he knows that we are spiritually poor, ஆவிக்குரிய காரியத்திலே நாம் ஏழைகளாக இருக்கிறதை தேவன் அறிகிற பொழுது what does he do? கர்த்தர் என்ன செய்கிறார்? He could actually walk away from us. ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போகலாம். He could punish us. நமக்கு தண்டனை கொடுக்கலாம். He could destroy us. நம்மை அழித்து விடலாம். He could forget about us. நம்மை குறித்து அவர் மறந்தே போகலாம். But that's not how he treats the poor people in the spirit. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆவியிலே எளிமை உள்ள மக்களை அப்படி அவர் நடத்துகிறது இல்லை. He does not treat people who are lacking in faith, lacking in spiritual growth, lacking in spiritual maturity, lacking in spiritual health that way. ஆண்டவராகிய தேவன் இந்த விசுவாசத்திலே குறைவுள்ளவர்கள், விசுவாசத்திலே வளராதவர்கள், தங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியில இன்னும் முதிர்ச்சி அடையாதவர்கள், அப்படிப்பட்டவர்களை தேவன் உதாசீனமாய் நடத்துகிறது இல்லை. There the Lord says, அங்கே தேவன் சொல்கிறார், I rebuke you and I chasten you because I love you. நான் உன்னை கடிந்து கொண்டு நான் உன்னை சிட்சிக்கிறேன். காரணம் என்ன? நான் உன்னை நேசிக்கிறதுனாலே அதை செய்கிறேன். Hallelujah. Hallelujah. Finally, number 7, God loves the poor. கடைசியாக 7வது காரியமாக கர்த்தர் எளியவனை நேசிக்கிறார். Hallelujah. Hallelujah. We can be very poor in our spiritual life, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்தவரையில நம்ம ஏழைகளா இருக்கலாங்க. but God still loves us. ஆனால் அந்த நேரத்திலும் கூட தேவன் நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். He brings a word of chastisement. He brings a word of rebuke. ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற ஒரு வார்த்தையை, நம்மை சிட்சித்து சீர்திருத்துகிற ஒரு வார்த்தையை நம்மை நோக்கி அனுப்புகிறார். That doesn't mean he hates us. அதனாலே தேவன் நம்மை வெறுத்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. He still loves us. இன்னும் தேவன் நம்மேலே நம்பிக்கையாகவும் அவர் நேசமாகவும் இருக்கிறார். Just like a hen wants to gather its chicks under its brood. கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகின் கீழே சேர்த்து கொள்ளுகிறதை போல God wants to bring us back to him. ஆண்டவராகிய தேவன் மீண்டும் நம்மை அவரிடமாய் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. This morning some of you may be sitting poor in your spiritual life. ஒருவேளை இங்கே ஆவிக்குரிய காரியத்திலே ஒரு ஏழையை போன்ற உணர்வோடு கூட இந்த இடத்துல நீங்க யாராவது உட்கார்ந்திருக்கலாம். Pastor, I started off very rich in the spiritual walk with God. ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் ஆரம்பித்த வேளையிலே ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வரியத்தோடு நான் அதை ஆரம்பித்தேன். But today I am materialistically rich.
ஆனால் இன்றைக்கு பொருளாதார ரீதியிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தாலும், my bank balance is good, என்னுடைய வங்கி கணக்கிலே அங்கே பணம் அதிகமாக இருந்தாலும், my salary is good, எனக்கு வருகிறதான சம்பளம் அதிகமாக இருந்தாலும், my income is good, எனக்கு வருகிற வருமானத்திலே பெருக்கம் உண்டாயிருந்தாலும், but in your eyes my inner life is so poor. ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே என் உள்ளான மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிக மிக குறைந்த நிலையில் இருக்கிறது. My prayer is dry. ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கை அற்று போய் விட்டது. My anointing is dry. என்னுடைய அபிஷேகம் இன்றைக்கு இல்லாமலே போய் விட்டது. My desire for the word of God is dry. தேவனுடைய வார்த்தையின் மேல் இருந்த பசிதாகம் காணப்படாமலே போயிற்று. My hunger and thirst for righteousness is becoming a nothing. நீதி மேலும் பசிதாகம் உள்ளவனாய் இருக்க வேண்டிய நான் இன்றைக்கு அப்படிப்பட்டவனாய் இல்லாமலே போய் விட்டேன். My walk with you has become mere religion. ஆண்டவரே, இன்றைக்கு உம்மோடு நான் நடந்து கொள்ளுகிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் மத அடிப்படையிலான சடங்காச்சாரமாய் போய்விட்டதே. I am just becoming traditional. இன்றைக்கு நான் ஒரு பாரம்பரியமாக பின்பற்றுகிறவனாக மாறி போய்விட்டேன். But I can be very rich. நான் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யம் காணப்படலாம். But my heart is so poor. என்னுடைய இருதயமோ ஆண்டவரே ஒரு ஏழ்மையான இருதயமாய் இருக்கிறது. I know God is speaking to you week after week. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் வாரம் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நான் அறிவேன். Sometimes the words can be very harsh, filled with rebuke. சில வேளையிலே உங்களை நோக்கி வருகிற வார்த்தை கடினமுள்ள வார்த்தையாக உங்கள் இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தையாய் காணப்படலாம். Why is God sending that word? ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்கிறார்? He knows you are poor. நீங்கள் ஏழையாய் இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். But he loves you in spite of you being poor. நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் ஏழையாய் இருந்தாலும் உங்களை நேசிக்கிறவர் நம்முடைய தேவன். Hallelujah. Hallelujah. He wants to bring you back. அவர் மீண்டும் உங்களை கட்டி எழுப்பும்படி கொண்டு வர விரும்புகிறார். He wants to make you rich again. மீண்டும் உங்களை ஆவிக்குரிய காரியத்திலே ஐஸ்வர்யமான் ஆக்கும்படி அவர் விரும்புகிறார். He wants to revive you again. ஆண்டவர் மீண்டும் உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று He wants to make you fruitful again. ஆண்டவர் மீண்டும் நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். This morning God is speaking to you. ஆண்டவராகிய தேவன் இந்த காலைவேளையில் உங்களோடு பேசுகிறார். I am poor and needy. ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன். But the Lord is thinking of me. ஆனால் கர்த்தராகிய தேவரீரோ என் மேல் நினைவுள்ளவராய் இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என் மேல் நினைவுள்ளவராய் Yes, Lord. இருக்கிறார்? Let's stand up in the presence of God. We are going to look into the face of God. நாம் தயவு செய்து தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நின்று This is a time. நோக்கி பார்ப்போம். This is a time that God is going to minister to many of you. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்கள் மத்தியிலே தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். God is going to lift the poor. ஆண்டவராகிய தேவன் எளியவனை உயர்த்துகிற தேவன். God is going to be a lawyer for the poor. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக வழக்காடுகிற தேவன். God is a God who listens to the poor. ஆண்டவராகிய தேவன் எளியவனுடைய சத்தத்தை கேட்கிற தேவன். He is the one who liberates the poor. ஆண்டவராகிய தேவன் தான் எளியவனை விடுதலையாக்குகிறவர். He lavishes his blessing on the poor. அவர் எளியவனை தம்முடைய நன்மையினால் திருப்தியாக்குகிறவர். He is loyal to the poor. அவர் ஏழைக்கு உண்மை உள்ள தேவன். Above all, he loves the poor. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் எளியவன் மேலே நேசமாய் இருக்கிற தேவன். How many of you want God to think of you this morning? ஆண்டவராகிய தேவன் உங்கள் மேலே நினைவாய் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? Lift up your right hand to God. தயவு செய்து கரங்களை உயர்த்தி Oh, கர்த்தருக்கு think நன்றி of me, Lord செலுத்துங்க. Jesus. அன்றே நீர் என் மேல் நினைவாய் இருக்கிறீரே. Think of me, Lord. இயேசுவே என் மேல் நினைவாய் Think of me. என்னை நினைத்துக் கொள்ளும். Send me back with a blessing. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை திரும்ப எனக்கு தாரும். Send me back with a blessing. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு என்னை அனுப்பும். Let every vessel be filled this morning. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என் மேல் வரட்டும். You may have come into this church as a poor man. ஒருவேளை இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது எளியவனை போல இங்கே வந்திருக்கலாம். But a God who makes you rich is here. ஆண்டவராகிய தேவனாகிய உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குற தேவன் உங்களோடு இருக்கிறார். Let the weak say, I am strong. இந்த நாளிலே பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. Let the poor say, I am rich. இன்றைக்கு ஏழையாக இருக்கிறவன் என்னை தேவன் ஐஸ்வர்யனாக்க என்று சொல்லுவானாக. Hallelujah. Hallelujah. நான் ஏழையாய் வந்தேன், Amen. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன். Hallelujah. என்னை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Amen. There is a God who is thinking of me. என்னை நினைக்கிற ஒரு தேவன் உண்டு. God who is thinking of me. என் தேவன் என்னை Urabala நினைத்திருக்கிறார். raba shabala கர்த்தர் என்னை barabadula. நினைத்திருக்கிறார். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும்
நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தைரியமாய் சொல்லுவோம், எளிமையான Hallelujah. 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 கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார் என்கிற வார்த்தை எத்தனை அற்புதமானது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன்னுடைய கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் அவள் மறப்பாளா? அவளே மறந்து போனாலும் நான் மறக்கவே மாட்டேன், நான் நினைவாகவே இருப்பேன். நான் நினைக்கிறேன், பெற்ற தாய் மறக்கலாம், தகப்பன் மறக்கலாம், உயிருக்குயிராய் நேசித்த நண்பர்கள் மறக்கலாம், பிராண சிநேகிதர்கள் எதிரிகளாய் மாறலாம். அவர்கள் எல்லாரும் நம்மை கைவிடலாம். ஆனால் இந்த உலகத்திலே மாறாத ஒரு அன்பு இருக்கிறது. நம்முடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து நம்மை நேசித்தவர் அல்ல, நம்ம செல்வ செழிப்பையோ நம்முடைய திறமையோ பார்த்து நேசித்தவர் அல்ல, தாழ்மையிலே நம்மை நேசித்தவர், எளிமையிலே நம்மை கண்டெடுத்தவர், எளியவனை பொழுதிலிருந்து எடுத்தவர், அவர் நம்முடைய தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தவர். அவர் ஒரு நாள் நம்மை மறக்கவே மாட்டார், அவர் மறக்கவே மாட்டார். அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார்.
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று இருக்கிறது போல. ஓ ராமா சபா பாபா தலபரா தலபரா தூலபாவுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இந்த காலை வேளை என்னை எல்லாரும் மறந்து விட்டார்கள். பவுல் சொன்னது போல எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று தலைமையில் இருந்தாலும் இந்த கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். கர்த்தர் உன்மேல் நினைவாய் இருக்கிறார். அந்த நினைவு சமாதானத்துக்கானவைகள், அந்த நினைவு ஆசீர்வாதத்துக்குமானவைகள், அந்த நினைவுகள் உயர்வுக்கானவைகள், அந்த நினைவுகள் உன்னை போஷிப்புக்கானவைகள், உன்னை திருப்தியாக்குகிறவைகள், உன்னை உயர்த்துகிறவைகள், உன்னை கைவிடாமல் கரம் பிடித்து நடத்துகிற ஓ ரபஷபரத்தலாரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எத்தனை ஆறுதல்கள், எத்தனை நம்பிக்கையானவைகள். அது வெறும் வார்த்தை மாத்திரமல்ல ஐயா, அது ஜீவன் உள்ள வார்த்தைகள், மாறாத வார்த்தைகள். ஆண்டவரே, எங்களை மறவாத தேவனே, எங்களை நினைத்திருக்கிறவரே, பசுத்தவான்களுக்கு ஒரே ஒரு தைரியம், கர்த்தர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் என்ற வார்த்தையிலே ஆவியானவரே, உம்முடைய நினைவின்படியே எங்களை நடத்துவீராக. ஏழையானவன் தனக்கு தன்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறான் என்று இருக்கிறது போல நாங்கள் எல்லாரும் ஏகமாய் உம்முடைய கரத்தில் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வழிகள், நினைவுகள், எங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடைசி வரைக்கும் நடத்திய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.